நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 2.5-3 வருஷமெல்லாம் படாதபாடு பட்டுட்டீங்க. 2020, 21, 22எல்லாம் படாதபாடு பட்டுட்டீங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிட்டிங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு 100% இருந்தது. உச்சக்கட்டமான பாதிப்பில் இருந்தீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருந்தது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருந்தது. நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க. கெட்டது தான் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடந்துட்டு இருந்தது. இந்த ஜனவரி மாதம்லாம் பாருங்கள், இந்த 2024 இந்த ஆரம்பத்திலிருந்தே பாருங்கள், 2024 பிறந்துருச்சு. இந்த வருஷத்துலேருந்தே பாருங்கள், மகர ராசிக்கு நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம். ஒரு நல்ல ஒரு காலகட்டம், சரிங்களா? வெளிச்சம் தரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம்லாம். ஏன்னா மனவேதனை, மன அழுத்தம், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒரு மனசு நிம்மதியே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தூங்கியே பல மாதம் ஆச்சுன்னு சொல்லிடலாம். நிம்மதியான தூக்கம் கிடையாது. நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்டீங்க, நேரங்கட்ட நேரத்துக்கு தூங்குனீங்க. ஒரு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. எல்லாமே 2.5 வருஷம் 3 வருஷம் 2.5-3 வருஷம் நடந்தது. 2020, 21, 22எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டீங்க. இப்போ குரு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அவர் வந்து ராகோட பிடியில் இருந்தார். அந்த குரு பாருங்கள் இப்போ தனிச்சிருக்கார். வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு சனி வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்ட்டும் பேசி மாட்டாதீங்க, சரிங்களா? நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற நிறைய மகர ராசிக்காரங்க இப்போ இருக்கீங்க. ஏன்னா 2.5 வருஷம் எல்லாத்துக்கும் அசிங்கமானப்பட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார், உண்மையான முகம் என்ன, சுயரூபத்தை யார், அவங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒருத்தவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சனி பகவான் பாடத்தை, ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை சனி கற்றுக் கொடுத்துருப்பார். ஜென்ம ராசியில் இருக்கும்போது சனி ஏகப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், டிப்ரெஷனோடய வாழ்ந்துட்டு இருந்தீங்க. வாழ்வா சாவாங்கிற மாதிரி போச்சு. எதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம எதுக்கு இந்த பூமியில் இருக்கணும், நம்ம வாழ்க்கையை விட்டுறலாம், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வந்ததுங்க. இப்போ தான் ஒரு சில பேர் வெளியே வந்திருக்கீங்க அதிலிருந்து. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ உங்கள் உடலை விட்டு சனி வந்து வெளியே வந்துட்டார்னு அர்த்தம். ராசி மேலே, சந்திரன் மேலே சனி வரும்போதெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு ராசிக்காரங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்க. மன அழுத்தம் இருக்கும், மன ரீதியான பாதிப்பு இருக்கும். சனி உங்களை சோதித்து பார்ப்பார். இதுக்கு முன்னாடி பண்ண கெட்டது எதுவும் பண்ணியிருப்பீங்க, போன பிறவிலே போன ஜென்மத்தில் பண்ண இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பலன்களை வாங்கி கொடுப்பார். அதனால தான் கர்மக்காரகன் சனின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் டிசைட் பண்ணும். அதுதான் மெயின், சரிங்களா? இப்போது 2.5-3 வருஷமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க. மகர ராசி நேயர்கள், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இந்த ஜனவரியிலேருந்தே பாருங்கள், குடும்பத்தை உங்களால் நல்லபடியாக கொண்டு போக முடியுங்க. நல்ல பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. பணத்தை தேடி நீங்கள் போவீங்க. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல, உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை எல்லாமே குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல பணத்தை நல்லா சம்பாதிக்கணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட எண்ணம், உங்களோட நோக்கமே அதாக தான் இருக்கும். இப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துட்டுருக்குங்க. 2030, 2023லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை வந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? இனி அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருவார். ஜென்ம சனி வரும். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன வயசில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது. நீங்கள் சனியோட பாருங்கள், ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல் சுற்று நடந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கும். 2ஆம் சுற்று நடந்திருக்கவங்களுக்கு பொங்கு சனிம்பாங்க. அது ஓரளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஒரு சில பேரில் அந்த 7.5 சனியில் வீடு வாங்கினீங்க, நிலம் வாங்கினீங்க, இதெல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு நடந்தது, ஒரு சில பேர்த்துக்கு அமைஞ்சது. ஆனால் அந்த மன அழுத்தம், அந்த மன இறுக்கம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் போயிருக்குங்க. இந்த சனி பகவானோட பயிற்சி நடந்ததுனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு திருக்கணிதப்படியும் பாருங்கள் சனி பயிற்சி நடந்துருச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துருச்சு. ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை விட்டு சனி விலகிட்டார். அப்போ இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. இந்த 2024 ஒரு புத்தாண்டு, நல்ல ஒரு புத்தாண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. புத்தாண்டு உங்களுக்கு வந்துருச்சு. இந்த நியூ இயர் பிறந்தாச்சு. அந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க. படிப்படியாக மகர ராசினியர்கள் முன்னேற போகிறீங்க. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தன்னம்பிக்கை கொடுத்துருவார். உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுப்பார், ஒரு விடாமுயற்சி கொடுத்துருவார். எவ்வளோ போராடிட்டீங்க, எவ்வளோ பார்த்தீங்க, எல்லாமே தோல்வி தான். உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க கிடையாது. 2.5-3 வருஷமெல்லாம் பயங்கரமான பிரச்சனை. ஆனால் அந்த 3ல் இருக்கிற ராகு வந்து தன்னம்பிக்கை கொடுப்பார். பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் பார்த்துருவோம், நம்ம போராடி தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் தெம்பு கொடுத்துருவார் உங்களுக்கு.
வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், எதிர்பார்த்தெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏன் இது கெட்டது நடக்குதுன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபத்தி நடந்து உங்களுக்கு பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபத்தி நடக்கிறனால தாங்க இந்த ஜென்மசனி முடிஞ்சும் மகர ராசி நேயர்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜாதக தசாபத்தி தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்கும், அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் அவங்களுக்கு விதி போயிட்டுருக்கும். இப்போ 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. இந்த ஜென்மசனி விலகிருச்சு. இந்த பழைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, அந்த கசப்பான வாழ்க்கை, அந்த 2.5 3 வருஷம் பட்ட கஷ்டம் இனி உங்களுக்கு வரவே வராதுங்க. அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான். அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அதனால் மன அழுத்தம் இருக்காதுங்க, டிப்ரெஷன் இருக்காது. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டமெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் மே மாதத்துலலாம் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிடுவார். 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவோட பார்வை விழுகிறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. சரிங்களா? வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 2ல் இருக்க சனி சின்ன தடங்கள் தான் கொடுப்பாரு தவிர, அந்த 3ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா முயற்சியை தூண்ட வைப்பார். உங்களுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு 2-3 இன்டர்வியூ 4-5 இன்டர்வியூ வச்சு அட்டன் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு செட் ஆயிரும். ஏதோ ஒன்று உங்களுக்கு வேலைக்கு வர சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக போய் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த மன அழுத்தம் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் ஃபாரின் போகலாம், வெளிநாடு போகலாம். அதில் எந்த தடங்களும் வராது. வாகன யோகம் உங்களுக்கு 4ல் குரு இருக்கிறனால வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 9ல் கேது இருக்கார். ஒரு சில பேருக்கு அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாமல் போகும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாமல் போகுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா 9ல் கேது இருக்கனால சில தடங்களும் சில விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தந்தை மூலமாக தந்தை வழி உறவினர்கள் மூலமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அப்பாவோட சொந்தக்காரங்கிட்ட மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஒரு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வராது. பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த பாதசனியும் நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் அதையும் கடந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள். அதனால் எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு இனி தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிகரத்தை தொட போடுவீங்கன்னு சொன்னால் மகர ராசி சிகரத்தை தொடக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. சரிங்களா? உங்கள் ஜாதக தசாபத்தி தாங்க முக்கியம். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிரகங்கள் தான் உங்களை இயக்கிட்டு இருக்குங்க. அதனால் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது நடக்கக்கூடாது உங்களுக்கு. அந்த கிரகங்கள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. 7.5 சனி முடிஞ்சும் ஜென்மசனி முடிஞ்சு பாதிப்பு போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி கிரகங்களோட தசாபத்தி ஜாதகத்தில் நடக்கும். அப்படி நடக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனை. பொது பலனாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உத்திராட நட்சத்திர நேர்களாக இருந்தால் சரி, திருவோணம் நட்சத்திரமாக இருந்தால் சரி, அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு இந்த பொது பலனாக இந்த வருடம் 2024 இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. சனி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு 4ஆம் இடத்துல, அதாவது குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். சனி 2ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. குரு போல் ராகு செயல்படுவார். 9ல் கேது இருக்கார். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது. இனி வாழ்க்கை நிச்சயமாக மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு உயர்தரமான வாழ்க்கையாக தான் இருக்கும். நல்லபடியாக நீங்கள் லைஃப்பை கொண்டு போய்க்குங்க. சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? அந்த காலகட்டங்களில் ஏன்னா யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு திறமை இருந்திருக்கும், திறமையை உங்களால் பயன்படுத்தியிருக்க முடியாது. அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு வழி ஆனீங்க. இது எல்லாமே மாறும். இந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபடி தான் உங்களோட விதி போகும், அதுபடி தான் உங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். சில விஷயங்கள்லாம் ஜாதக தசாபுத்தி மூலமாக தான் போகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.